அத்தியாயம் 97 ஒரு அரைபூதத்தின் பிறப்பு. நிலவரையின் ஆழம் அமைதியாக இருந்தது. இருட்டில் அது அமைதியாக இருந்தது, சில சமயங்களில் வசதியாகவும் இருந்தது. வசதியா? இல்லை, உண்மையைச் சொன்னால் அது சோகரியமாக இல்லை. அது யதார்த்தத்தை புறக்கணித்து அதிலிருந்து விலகிச் செல்லக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. அது மிகவும் வசதியாக இல்லை. உண்மையில் அவளால் இங்கே வாழ்க்கையின் எந்த அறிகுறிகளையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நம்பிக்கை அப்படியே இருந்தது. அவள் பெருமூச்சு விட்டாலும் மூச்சு வெளியே வராததுதான் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. இது சமுத்திராவுக்கு மிகவும் முக்கியமானது. அவள் அணிந்திருந்த மெல்லிய துணி ஒருவர் சாதகமாக பார்த்தாலும் கூட கொஞ்சம் அரவணைப்பை அளித்தது. ஆனாலும் குகை போன்ற தோற்றத்துடன் இருந்த நிலவரை உள்ளே சூடாக இருந்தது. அவளுடைய சூழ்நிலை அவ்வளவு சிறப்பாக இல்லை. இவ்வளவு சிறிய வசதிகளிலும் அவள் திருப்தி காண வேண்டிய அளவுக்கு. நிக்கேந்தன். இன்று மீண்டும் ஒருமுறை அவள் தன் சகோதரனின் பெயரைச் சொல்லி அழைத்தாள். ஆனால் எந்த பதிலும் இல்லை. டென்னிஸ். அவள் அமைதியாக வேறொரு பெயரைச் சொன்னாள். மீண்டும் அவள் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. அது அர்த்தமற்ற செயல் என்று அவளுக்குத் தெரிந்திருந்தும் அவள் ஒவ்வொரு முறையும் அவர்களின் பெயர்களைச் சொல்லி அழைத்தாள். இல்லையென்றால் அவள் தன் மனதை இழந்துவிடுவாள் என்று உணர்ந்தாள். ஆனாலும் அது எல்லாம் விரக்தி அல்ல. அவள் ஒவ்வொரு முறை அவர்களின் பெயர்களை அழைக்கும் போதும் குழந்தைப் பருவ நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்தன. அந்த நேரங்களில் அவள் உதடுகளில் ஒரு சிறிய புன்னகை உருவாகும், மகிழ்ச்சியின் ஒரு சிறிய ஆதாரம். ஒரு சிறிய கிராமம், ஒரு நகரம் என்று கூட அழைக்க முடியாத அளவுக்கு சிறியது. சமுத்திரா தனது குழந்தைப் பருவத்தை அங்கேயே கழித்தார். அன்பான பெற்றோர் மற்றும் அவளுடைய அக்கறையுள்ள சகோதரர் நிக்கேந்தனுடன். அது ஒரு பணக்கார கிராமமாக இல்லாவிட்டாலும் அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களைப் போலவே பொறாமைப்படத்தக்கதாக இருந்தது. காலையில் அவளும் நிக்கேந்தனும் ஒன்றாக வீட்டை விட்டு வெளியேறி அக்கம் பக்கத்தில் உள்ள மற்ற குழந்தைகளுடன் விளையாடச் செல்வார்கள். தனது சகாக்களை விடப் பெரியவராக இருந்த டென்னிஸ் இயல்பாகவே தலைவரின் பாத்திரத்தை ஏற்று குழந்தைகளை நன்றாக வழிநடத்தினார். சூரியன் மறையும் போது வானம் சிவந்து போகும் வரை நேரம் போவதை உணராமல் அவர்கள் விளையாடுவார்கள். பின்னர் ஒவ்வொருவராக பெற்றோரின் அழைப்பின் பேரில் அவர்கள் வீடு திரும்புவார்கள். உள்ளே நுழைந்ததும் அவர்கள் பெற்றோர் தயாரித்த இரவு உணவை ரசித்து பசித்த வயிற்றை தீர்த்துக் கொள்வார்கள். அவை உண்மையிலேயே மகிழ்ச்சியான நினைவுகள். ஆனால் இப்போது அவை இனி கண்டுபிடிக்க முடியாத நினைவுகளாக இருந்தன. ஒரு அசுர அலையில் அந்த கிராமம் எரிந்து நாசமானது. அதிர்ஷ்டவசமாக நிக்கேந்தன் சமுத்திர உயிர் பிழைத்தனர். ஆனால் அவர்களது பெற்றோர் இறந்துவிட்டனர். டென்னிஸுக்கும் அதே கதி ஏற்பட்டது. எரியும் கிராமத்தில் அவர்கள் மட்டுமே உயிர் பிழைத்தனர். அப்போதான் எல்லாம் ஆரம்பிச்சது. அவர்கள் ஒருவரையொருவர் கவனித்துக் கொண்டனர். பாழடைந்த உலகில் ஆதரவு தூண்களாக மாறினர். அவர்கள் பெரியவர்களாக வளர்ந்ததும் உயிர் வாழ்வதற்கான தங்கள் சொந்த வழிகளைக் கண்டுபிடித்தனர். அது ஹண்டர்களாக மாறுவதன் மூலம். சமுத்திராவுக்கு மகிழ்ச்சியான நினைவுகள் இங்கே முடிந்துவிட்டன. அவள் அதைப் பற்றி யோசித்திருந்தால் இன்னும் வேடிக்கையான மற்றும் மகிழ்ச்சியான நினைவுகள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது அவை மிகவும் மங்கலாக இருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக நிக்கேந்தனையும் டென்னிஸும் இப்போது அவள் அருகில் இல்லை. சில நேரங்களில் அவள் யோசித்தாள், அவள் ஒரு ஹண்டராக இருப்பதற்குப் பதிலாக அவளுடைய சகோதரன் நிகேதன் பரிந்துரைத்தபடி ஒரு பிரபுக்களின் பிரத்யேக மந்திரவாதியாக மாறியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று அவள் வருந்தினாள். உண்மையில் அவளுக்கு மந்திரத்தில் திறமை இருப்பது தெரியும். பரம்பரை அல்லது முறையான கல்வி இல்லாமல் அவள் மானாவை தானே தேர்ச்சி பெற்றிருந்தாள். வேறு யாராவது கேட்டிருந்தால் அது ஒரு அபார திறமையாக இருந்திருக்கும். இயற்கையாகவே நிக்கேந்தன் அவளை ஒரு ஹண்டராக இல்லாமல் ஒரு பாதுகாப்பான பிரபுக்களின் மந்திரவாதியாக மாற்ற விரும்பினார். ஒரு ஹண்டரின் வாழ்க்கை பற்றி கேட்பதற்கே கடுமையாக தோன்றியது. தெரியாத நிலவரைகளுக்குள் நுழைந்து அரக்கர்களை எதிர்கொள்ளும் ஹண்டர்கள். ஆனால் ஒரு மந்திரவாதியாக அது வித்தியாசமாக இருக்கும். குறைந்தபட்சம் அவள் ஒரு பாதுகாப்பான பிரதேசத்தில் ஒப்பீட்டளவில் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ முடியும். அதிர்ஷ்டம் இருந்தால் அவள் அந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மந்திரவாதியாக மாறி நிலம் வழங்கப்படலாம். ஆனால் சமுத்திர தன் சகோதரனின் திட்டத்தை நிராகரித்துவிட்டாள். ஒரு பிரபுக்களின் மந்திரவாதியாக மாறி தனியாக ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்வது அவளுக்கு மிகவும் சுயநலமாகத் தோன்றியது.
ஆனால் இப்போது அவள் அந்த தேர்வுக்காக மீண்டும் மீண்டும் வருந்தினாள். அவள் அப்போதே தன் சகோதரன் சொல்வதைக் கேட்டிருக்க வேண்டும். அவள் ஒரு பிரபுக்களின் பிரத்யேக மந்திரவாதியாக மாறி நிக்கேந்தன் மற்றும் டென்னிஸ்க்கு பொறுப்பேற்றிருக்க வேண்டும். ஆனால் இப்போது வருத்தப்படுவது பயனற்றது. அவள் ஒரு ஹண்டராக தேர்ந்தெடுத்தாள். இதனால் நிக்கேந்தன் மற்றும் டென்னிஸ் உடன் நிலவறைகளுக்கு சவால் விட்டாள். மேலும் நிலவறைக்குள் நுழைந்ததன் விளைவு இப்போது இருப்பது போலவே இருந்தது. பறக்கும் அம்பினால் அவளுடைய சகோதரன் நிக்கேந்தனின் தலையில் துளையிடப்பட்டது. மற்றும் டென்னிஸ். அவள் அதைப் பற்றி யோசிக்கக்கூட விரும்பவில்லை. டென்னிஸ் இறுதியில் மரணத்தை எதிர்கொண்டார். ஆனால் அவர் இறக்கவில்லை. அவன் எந்த உணர்ச்சிகளும் இல்லாமல் ஒரு அரக்கனாக மாறிவிட்டான். அசுர அலையில் கிராமமே எரிந்தபோது மற்ற அனைவரையும் விட அசுரர்களை வெறுத்த டென்னிஸ் தானே ஒரு அரக்கனாக மாறினான். இந்த துயரம் இங்கேயே முடிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் சோகம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தது. சமுத்திர மெதுவாக தன் வயிற்றில் கையை வைத்தாள். அவள் தலையைத் தாழ்த்தினாள். அவளுடைய வீங்கிய வயிறு அங்கேயே இருந்தது. அவளுக்கு திடீரென வாந்தி எடுக்க வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டது. அவளுடைய வயிறு பெருத்திருந்தது. ஆனால் இதுவரை அவள் தினமும் பூதங்களுடன் உடலுறவு கொண்டாள். பூதங்களின் பாலியல் ஆசைகளை அவள் தனியாகவே பூர்த்தி செய்வதற்கு பொறுப்பாக இருந்தாள். அதன் விளைவு இப்போது அவளுடைய வயிற்றில் இருந்தது. நான் இதற்காக ஒரு ஹண்டராக மாறவில்லை. அது பயனற்றதாக உணர்ந்தேன். அவள் அதை வெறுத்தாள். தனக்கு முன்பே உலகை விட்டுச் சென்ற நிக்கேந்தனின் மீது அவளுக்கு வெறுப்பு ஏற்பட்டது. அவளுக்கு வீங்கிய வயிற்றை வெடிக்கக்கூட ஆசை வந்தது. அவளுக்குள் ஒரு பயங்கரமான உயிரினம் வளர்க்கிறது என்ற எண்ணமே மிகவும் அருவருப்பாக இருந்தது. ஆனால் அவளுடைய எண்ணங்கள் ஒருபோதும் நிறைவேறவில்லை. அவள் தற்போது இருக்கும் இடம் நிலவறையின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு சிறைச்சாலையாகும். இந்த சிறைச்சாலையைச் சுற்றி எந்த முட்டாள்தனத்தையும் தடுக்க எலும்புக்கூடு அரக்கர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். வேறு வழியில்லாமல் சமுத்திர தனக்குள் வளரும் அந்த பயங்கரமான உயிரினத்துடன் சிறையில் தனது நேரத்தை செலவிட வேண்டியிருந்தது. ஆனாலும் அவள் இங்கே தனியாக இல்லை. இதே போன்ற சூழ்நிலைகளில் வேறு சில ஹண்டர்களும் இருந்தனர். நிச்சயமாக அனைத்து ஹண்டர்களும் பெண்கள். மேலும் அவர்களின் பயன்பாட்டின் நோக்கம் குறிப்பிடத் தேவையில்லாமல் தெளிவாகத் தெரிந்தது. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? சமுத்திர அவர்களில் ஒருவரிடம் பேசினார். இந்த நபர்தான் இங்கு கொண்டு வரப்பட்ட கடைசி நபர். அவள் ஒரு மந்திரவாதி. சமுத்திர மானாவை தானே உணர்ந்தாள். மற்றவர்கள் மந்திரவாதிகள் என்ற அடையாளத்தை அறிந்தாள். ஆனால் திகைத்துப் போனது போல் அந்த நபர் பதிலளிக்கவில்லை. அவர்கள் இங்கு வந்ததிலிருந்து பேசவில்லை. அவர்களின் கண்கள் வெறுமையாக இருந்தன. மறுபுறம் இருந்த மந்திரவாதி அதிர்ச்சியால் மயக்கமடைந்தாரா என்பது தெளிவாகத் தெரியவில்லை. வெளியே என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி சமுத்திரா யோசிக்க விரும்பவில்லை. ஒருமுறை மனம் தளர்ந்து போனதால் அவளும் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே இருண்ட சிறைச் சுவர்களுக்கு எதிராக சாய்ந்து சமுத்திர கண்களை மூடினாள். இன்று அவள் வயிறு வழக்கத்திற்கு மாறாக கனமாக உணர்ந்தாள். முன்பு கனமாக இருந்த அவளது வயிற்றில் அசைவு தீவிரமடைந்தது. திடீரென்று அவள் வயிற்றில் இருந்து வலிவர ஆரம்பித்தது. அவளது வயிற்றில் இருந்து இடுப்பு மற்றும் முதுகெலும்பு வரை வலி பரவியது. அழுத்தம் உணரப்பட்டது. அந்த அழுத்தம் அவளது கீழ் உடலுக்கும் பரவியது. சமுத்திர வேதனையில் முணுமுணுத்து கத்தினாள். அதே நேரத்தில் தரை முழுவதும் இரத்தத்தால் கரை படிந்தது. இவ்வளவு நேரம் கடந்துவிட்டது. சிவப்பு இரத்தக் குளங்களுக்கு மத்தியில் மங்கலான பச்சை நிறப்பொருட்கள் வெளிவரத் தொடங்கின. அவர்கள் ஒருவர் மட்டுமல்ல. அவர்களில் 3 பேர் இருந்தனர். சமுத்திர தன் சுயநினைவை மீட்டு தரையில் கிடந்த பொருட்களைப் பார்த்தாள். மெல்லிய பச்சை நிற உயிரினங்கள் வளைந்து நெளிந்து தரையிலிருந்து எழுந்து நின்றன. மூவரில் உலகத்திலிருந்து முதலில் வெளிவந்தவர் தரையில் கையை வைத்து எழுந்து நின்றார். பின்னர் அது தன்னை பேணி வளர்க்கும் தாயைத் தேடி அவளை நோக்கிச் சென்றது. அது உள்ளுணர்வு. போய் விடு. ஆனால் சமுத்திராவுக்கு அது ஒரு பயங்கரமான கனவுதான். நெருங்கி வந்த உயிரினம் ஒரு பூதத்தைப் போல இருந்தது. அவர்களைப் போல இல்லாவிட்டாலும் அவர்களின் தோல் நிறம் சற்று வித்தியாசமாக இருந்தது. முற்றிலும் பச்சை நிறமாக இருப்பதற்குப் பதிலாக அது சற்று இலகுவாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் முகங்களில் ஒருவித அந்நிய உணர்வு இருந்தது. பூதமும் மனித அம்சங்களும் கலந்தது போல.
அது அருவருப்பாக இருந்தது. அவள் அந்த விஷயங்களை தனக்குள் சுமந்து சென்றாள் என்று நினைக்க அது அருவருப்பாக இருந்தது. உலகத்திலிருந்து முதலில் தோன்றிய ஒன்று சமுத்திராவை நெருங்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் சமுத்திரா அதைத் தள்ளிவிட்டாள். சிறிது நேரத்தில் தரையில் இருந்த அனைத்து நெளியும் உயிரினங்களும் எழுந்து நின்றன. அவர்கள் மூவரும், அல்லது அவர்களை 3 நபர்கள் என்று அழைக்க வேண்டுமா? எப்படியிருந்தாலும் அவர்கள் சமுத்திர நோக்கி நகர்ந்தனர். அவர்களைப் பேணி வளர்க்கும் தாயை அணுகுவது ஒரு உயிர்வாழும் உள்ளுணர்வாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் பசியுடன் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் இருக்கும் தாய் அவர்களின் பசியைப் போக்க முடியும். அவர்கள் விடாப்பிடியாக சமுத்திர மார்பை நெருங்கினர். ஆனால் அவள் அவர்களைத் தள்ளிவிட்டாள். போய் விடு. ஆனால் பிரசவம் சமுத்திராவின் பலத்தை உறிஞ்சிவிட்டது. தயவு செய்து போய்ட்டுங்க. சமுத்திர கத்தியபோது தன் கடைசி பலத்தையும் சேர்த்து உயிரினங்கள் தங்கள் தடங்களில் தயங்கின. அவர்களின் தாய் கூக்குரலிட்டபோது அவர்கள் பசியை மறந்து அசையாமல் இருந்தனர். ஆரோக்கியமான குழந்தைகள் பிறந்தனவா? இறுதியாக நிலவரையின் ஆட்சியாளர் தோன்றினார். எடிசா இங்கு கணிசமான நேரத்தைச் செலவிட்டதால் சமுத்திர எடிசாவின் பெயரையாவது நினைவில் வைத்திருந்தார். எல்லா அசுரர்களும் எடிசாவின் கட்டளைகளைப் பின்பற்றியதால் அவளே ஆட்சியாளராக இருக்க வேண்டும். சமுத்திர அருகில் வந்து எடிசா பேசினாள். நீ உண்மையிலேயே நிறைய கடந்து வந்திருக்கிறாய். நீ 3 குழந்தைகளைப் பெற்றெடுப்பாய் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அது காத்திருப்புக்கு மதிப்புள்ளது. எடிசா உண்மையாகவே சிரித்துவிட்டு சமுத்திராவின் முகத்தை மெதுவாகத் தொட்டாள். குழந்தைகளைப் பார்க்கும்போது ரொம்ப குளிரா இல்லையா? வா சமுத்திரா. எடிசா சமுத்திர கன்னத்தை உயர்த்தி அவள் கண்களைச் சந்தித்தாள். உன் குழந்தைப் பருவத்தை நினைத்துப்பார் சமுத்திர. குழந்தைப் பருவமா? நிச்சயமாக மகிழ்ச்சியான நினைவுகள் மட்டுமே. உன் பெற்றோர் எப்படிப்பட்டவர்கள் சமுத்திர? ஏடிசா சமுத்திராகிட்ட கிசுகிசுத்தாள். அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டு சமுத்திர தலை சுழல ஆரம்பித்தது. பெற்றோர்கள்? ஆமாம் சமுத்திர. உன் பெற்றோர் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் பாசமாக இருந்தார்களா? அல்லது உன்னிடம் அன்பாக நடந்து கொண்டார்களா? இல்லை, அவளுடைய பெற்றோர் அவளிடம் ஒருபோதும் குளிர்ச்சியாக இருந்ததில்லை. அவர்கள் அன்பானவர்கள். அவர்கள் அவளை வேறு யாரையும் விட அதிகமாக நேசித்தார்கள். உணவு குறைவாக இருந்தபோதும் அவளுடைய பெற்றோர் அவளுக்கும் நிச்சேதனுக்கு போதுமான அளவு சாப்பிடுவதை எப்போதும் உறுதி செய்தனர். அவர்கள் மற்றவர்களை விட அன்பானவர்கள். பதில் சமுத்திர உதடுகளிலிருந்து வந்தது. அது சரி. சரி சமுத்திர, இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்குத் தெரியுமா? எடிசாவின் கிசுகிசுப்புக்கு பதிலளிக்கும் விதமாக சமுத்திர தனக்கு முன்னால் இருந்த 3 குழந்தைகளைப் பார்த்தாள். இல்லை, அது உண்மைதான். சமுத்திர கண்கள் கலங்கின. பின்னர் அவள் தன் முன்னால் இருந்த 3 குழந்தைகளையும் கட்டிப்பிடித்தாள். என் அழகான குழந்தைகள். இந்த நரக இடத்தில் நம்பிக்கை எழுந்தது. எப்போதும் தனியாக உணர்ந்த சமுத்திர இனி தனியாக இல்லை. அவளுக்கு இப்போது சொந்தக் குழந்தைகள் பிறந்தன. மும்மூர்த்திகள் தன் பக்கத்தில் இருந்ததால் எதிர்காலத்தில் வரும் எந்த கஷ்டத்தையும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு ஏற்பட்டது. சரி, இனிமேல் அதை உன்னிடமே விட்டுவிடுகிறேன் சமுத்திர. எடிசாவின் வார்த்தைகள் அவளை அடையவில்லை. சமுத்திர மட்டும் தன் குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்ற மகிழ்ச்சியான எண்ணங்களில் மூழ்கியிருந்தாள். சமுத்திர உடல்நிலையை பரிசோதித்த எடிசா உடனடியாக வேறு இடத்திற்குச் சென்றார். அவள் 3 குழந்தைகளை பெற்றெடுப்பாள் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. சமுத்திர வயிற்றில் இருந்து வலுவான மந்திரம் உணரப்பட்டது. ஆனால் அவள் இதை ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அவள் பெற்றெடுத்த உயிரினங்கள் பூதம் மற்றும் மனிதனின் கலப்பினமாகும். அவர்கள் மன உறுதியுடன் பாதி பூதமாகவும் பாதி மனிதர்களாகவும் இருந்தார்கள். அவை வளரும்போது சிறைச்சாலையில் அவை பெரிதும் உதவியாக இருக்கும். இனிமேல் சமுத்திர நன்றாக பார்த்துக்கொள். ஒரு எளிய குறிப்பால் அவள் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டாள். அதனால் நாம் அவளுக்கென்று ஒரு தனி வாழ்க்கை இடத்தை உருவாக்க வேண்டும். எடிசாவின் வார்த்தைகளுக்குப் பதிலளிக்கும் விதமாக ஒரு எலும்புக்கூடு குதிரை தலையாட்டியது. கோப்ளின் லார்ட் முன்மொழிந்த கோப்ளின் காவல்படையின் திட்டம் இப்போது நடந்து கொண்டிருந்தது. சமுத்திர எப்படி இருக்கிறாள் என்று பார்க்க விரும்பினாலும் எடிசா பரபரப்பாக இருந்தாள். சமுத்திர பாதி பூதக் குழந்தைகளைப் பெற்றெடுத்ததாக
எஜமானரிடம் தெரிவிப்பது எடிசாவின் கடமை. அறிக்கையை எழுதுவதோடு மட்டுமல்லாமல் சமூக வட்டத்தில் பங்கேற்ற ஆர்ச் லிச் மற்றும் அஸ்மோ நிலவறைக்குத் திரும்பியிருந்தனர். ஆர்ச் லிச்சின் வருகை அற்புதமாக இருந்தது. இதையெல்லாம் நீங்கதான் கொண்டு வந்தீங்களா? ஆர்ச் லிச்சின் பின்னால் அடிமைகளின் படை இருந்தது. மேலும் அவர் கொண்டு வந்த சரக்குப் பொருட்களில் பல்வேறு உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் இருந்தன. நிலவறையில் பயனுள்ள பொறிகள் கூட இருந்தன. அதனால் அது ஒரு சிறந்த அறுவடையாக இருந்தது. இவை அனைத்தும் நம் எஜமானரின் அருளால்தான். ஆர்ச் லிச்சின் வார்த்தைகள் பொய்யாகவில்லை. இது எல்லாம் அந்த மகா குருவின் செயல்களால் ஏற்பட்டது. எதிர்பார்த்தபடி எங்கள் மாஸ்டர் ஒரு சிறந்தவர். துரதிர்ஷ்டவசமாக அவளால் எஜமானரின் சுரண்டல்களை நேரடியாகக் காண முடியவில்லை. ஆனால் இப்போது மட்டுமே வாய்ப்பு கிடைக்கவில்லை. எடிசா அந்த மாஸ்டரை இந்த இடத்திற்கு வரவழைக்க திட்டமிட்டிருந்ததால் இப்போதைக்கு தன் சொந்தக் கடமைகளில் கவனம் செலுத்த முடிவு செய்தாள். மாஸ்டருக்கு எனக்கு தனித்தனி வேலைகளைக் கொடுத்தாரா? திடீரென்று நீடித்த ஏமாற்றம் மறைந்துவிட்டது. எஜமானர் எப்போதும் தன்னை கவனித்துக் கொண்டிருப்பதை அறிந்த எடிசாவின் முகபாவனை பிரகாசமாகியது. உண்மையில் குறிப்பேட்டில் எழுதப்பட்ட உள்ளடக்கங்களை ஆர்ச் லிச் தொடர்ந்து படித்தார். ஆர்ச் லிச்சின் வார்த்தைகளைக் கேட்டுக்கொண்டு எடிசா தலையசைத்தாள். சுருக்கமாகச் சொன்னால், சக்தியின் மூலத்தைக் கண்டறிய நாம் பாதிரியார்களுடன் பரிசோதனைகளை நடத்த வேண்டும். ஆர்ச் லிச் தலையசைத்தார். நிலவறையின் ஒட்டுமொத்த மேலாளராக அவள் நேரடியானவள். அப்படியானால் 2 பாதிரியார்கள் போதுமானதாக இருக்காது. அது குருவே ஒப்படைத்த ஒரு பணி. இருப்பினும் ஆர்ச் லிச் கொண்டு வந்த 2 பாதிரியார்களை மட்டுமே கொண்டு வந்ததால் பரிசோதனைக்கு போதுமான பாடங்கள் இல்லை. அதிக பாதிரியார்கள் இருப்பது இன்னும் விரிவான முடிவுகளுக்கு வழிவகுக்குமல்லவா? நிச்சயமாக அந்த மகான் அத்தகைய முடிவுகளை விரும்புவார். எடிசாவின் குழப்பம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அப்படியானால் நாம் இன்னும் பல பாதிரியார்களை நியமிக்க வேண்டும். இன்று மீண்டும் ஒருமுறை மாஸ்டரின் நோக்கங்களை துல்லியமாகப் புரிந்து கொண்டதில் எடிசா பெருமைப்பட்டாள்.